ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டே கிளிப்ஸ். நான் உங்க தீப்பு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த சிலைன்றது ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். அதுவும் சென்னை வாசிகளுக்கு சொல்லவே வேணாம். அவங்களோட டே டு டே லைஃப்ல கண்டிப்பா அவங்களுக்கே தெரியாம ஒரு சில சிலையை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. அந்த மாதிரி என் லைஃப்ல நான் சிலையை கிராஸ் பண்ணி போயிருக்கேன். அதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால தான் இந்த வீடியோல அதை பத்தி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், இப்ப நான் எங்க நின்னுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிண்டி பக்கத்துல இருக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான். இந்த ரோட்டு ஓரத்துல ஒரு சிலை ரொம்ப ஃபேமஸ். அது எந்த சிலைன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரன் தீரன் சின்னமலை அவரோட சிலை தான். இவரோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஏன்னா நார்மலா இந்த சுதந்திர போராட்ட எல்லாருமே ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இருப்பாங்க. பட் இவரோட கதை கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா இவர் ஒரு நார்மல் காமன் மேன் தான். இவரோட உண்மையான பேரே தீர்த்தகிரி தான். தீர்த்தகிரி எப்படி தீரன் சின்னமலையா மாறுறாரு இந்த கதை கேட்கும் போதே உண்மையிலே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவரோட சின்ன வயசுல இருந்தே இவருக்கு சிலம்பம், களரி இந்த மாதிரி வீர விளையாட்டுல எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம். இவர் கொங்கு நாட்டு சேர்ந்தவர் தான். அந்த டைம்ல என்ன ஆகும்னா, இந்த மைசூர் மகாராஜா ஹைதர் அலி, எல்லாருக்குமே தெரியும் திப்பு சுல்தானோட அப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொங்கு நாட்டு மக்கள் கிட்ட வரி வாங்குறது ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க. தீர்த்தகிரியும் அவரோட நண்பர்களும் இந்த பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவர் பாக்குறாரு, இந்த மைசூர் மகாராஜாவோட ஹைதர் அலி ஆளுங்க இந்த கொங்கு நாட்டு மக்கள் கிட்ட வரி வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இவர் அவங்கள வழி மறிச்சுட்டு, நீங்க எதுக்கு வரி எல்லாம் வாங்குறீங்க, எங்க மக்கள் கிட்ட இருந்து எதுக்கு வாங்குறீங்க, இது எங்களோட பணம்னு சொல்லி மரத்தெல்லாம் புடுங்கிடுறாரு. அப்ப அவர் கேக்குறாரு, ஐயா இந்த மாதிரி நாங்க வேலை செய்யறவங்க, நாங்க போய் எங்க மகாராஜா கிட்ட இந்த மாதிரி காசு வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அவர் யாருன்னு கேட்பாரு, நாங்க உங்களை யாருன்னு சொல்றதுன்னு கேட்கும்போது அப்ப இவர் ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரியே சொல்லியிருக்காரு. அப்ப இவர் இருந்த இடத்து பக்கத்துல இந்த சிவன் மலையும் செங்கி மலையும் இருக்கும். அப்ப இவர் சொல்லுவாரு, சிவன் மலைக்கும் செங்கி மலைக்கும் நடுவுல சின்ன மலைன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கேன், போய் உங்க மகாராஜா கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ஹைதர் அலி காதுக்கு போகுது. இந்த மாதிரி ஐயா எங்களை ஒருத்தர் வழி மறைச்சு காசு வாங்கிட்டாருன்னு. சின்ன மலையா, சின்ன மலைனா எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை படை வீரர்கள் இருப்பாங்கன்றப்போ இவங்க ஆளுங்க சொல்றாங்க, எத்தனை பேர்லாம் இல்லையா, ஒரே ஒருத்தர் தான் எங்களை வழி மறைச்சு காசு வாங்கினாருன்னு. சோ அப்பத்துல இருந்தே இந்த சின்ன மலைன்ற பேர் மைசூர் ஃபுல்லா பரவுது. சோ அப்ப கூட திப்பு சுல்தானுக்கு சின்ன மலையோட வீரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன மலை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் திரட்டி ஒரு படம் ஒண்ணு ரெடி பண்றாரு. இன்கேஸ் ஹைதர் அலி நம்ம மேல போர் எடுத்துட்டு வந்தாருன்னா நம்ம திருப்பி அடிக்கலான்னு. கிட்டத்துக்கு மேல ஹைதர் அலி இறந்துடுறாரு. சோ இறந்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸா அவரோட பையன் திப்பு சுல்தான் ராஜா ஆகுறாரு. அவரு மைசூருக்கு ராஜா ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரிட்டிஷோட தாக்கம் மைசூர் மேல அதிகமா இருக்கு. சோ ஏற்கனவே திப்பு சுல்தானுக்கு சின்ன மலையோட வீரம் ரொம்ப பிடிச்சிருந்தனால அவரு கேட்டிருக்காரு, இனிமே நீ எனக்கு எதிரி இல்ல, நம்மளே எதிர்க்கிறதுக்கு ஒரு எதிரி வந்திருக்கான், சோ அதனால ஏன் கூட நீ கை சேருன்னு சொல்லி தீரனை அவர் பக்கம் சேர்த்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் மைசூர்ல நிறைய போர் பண்ணிருக்காங்க. அந்த போர்ல எல்லாம் சின்ன மலையோட பங்கு அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். சோ ஒரு கட்டத்துல மைசூர் 4வது போர்ல திப்பு சுல்தான் இறந்துடுறாரு. சோ இறந்ததுக்கு அப்புறம் சின்ன மலை கொங்கு டிஸ்ட்ரிக்டே ஓடா நிலையில அவருக்குனே ஒரு கோட்டையை கட்டுறாரு. இவரோட பீரியட்ல ஒரு 3 போர் ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லலாம். 1801 காவேரி போர். சோ அந்த டைம்ல தான் கொங்கு நாடு எதிர்த்து டைரக்டா பிரிட்டிஷ் சின்ன மலையை எதிர்க்கிறாங்க. சோ அந்த டைம்ல பிரிட்டிஷோட கமாண்டர் கர்னல் மேக்ஸ்வெல் அனுப்புறாங்க. அவங்க எதிர்பாராத விதமா பிரிட்டிஷ் படுதோல்வி அடைகிறாங்க. சோ 2வது போர் பாத்தீங்கன்னா 1802 நடக்குது. சோ அப்ப ஓடின அதே மேக்ஸ்வெல் கர்னல் திரும்பி வராரு. இந்த வாட்டி அவர் ஓடா நிலையில இருக்க சின்ன மலையோட கோட்டையை அடிக்கிறதுக்காக. இந்த டைம் கதையே வேற. சின்ன மலை அந்த போரையும் வின் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த மேக்ஸ்வெல் கர்னலோட தலையை அப்படியே சீவுறாரு. சீவிட்டு அந்த தலையை எடுத்து மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொங்கு டிஸ்ட்ரிக்டே கொண்டு போறாரு. அப்பத்துல இருந்தா இந்த சின்ன மலைன்றவர் தீரன்னே பேர் எடுக்கிறாரு. 1803 எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம பிரிட்டிஷ்காரங்க புது ஆள் ஜெனரல் ஹாரிசனோட 3000 குதிரை படையோட சின்ன மலையை அட்டாக் பண்ண வராங்க. பட் இத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மலை ஒத்தாளா இருந்து மொத்த 3000 குதிரை படையும் குண்டு வீசி ஓட விட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்து தோல்வி அடைஞ்ச பிரிட்டிஷ்காரங்க, சரி இவரை இனிமே வீரத்தால அடிக்க முடியாது, இனிமே ராஜதந்திரம் ஏதாவது யூஸ் பண்ணலாம், மாஸ்டர் மைண்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இவங்க அவரோட குக் நல்லப்பனை கைவசம் போட்டுக்கிட்டு இவங்க இருக்கிற இடத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சது மட்டும் இல்லாம அவங்கள அரெஸ்டும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரு மேல பொய் கேஸ் எல்லாம் போட்டு தேச துரோகின்ற பட்டமும் சுத்தி அவங்களை சங்ககிரி மலை மேல தூக்கிலையும் போடுறாங்க. அதோட தீரன் சின்னமலையோட சகாப்தம் அங்கே முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட வரலாறே ஒரு 200 வருஷமா மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்க கதை இல்ல, இப்ப நமக்கு தெரிஞ்சிருந்த சிலை உருவம் எல்லாமே 1900க்கு அப்புறம் புலவர் குழந்தைன்றவர் தான் அவரு தாத்தா சொன்ன கதையெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவரு வெளிவிட்ட கதையெல்லாம் தான் இது. இவரெல்லாம் பெருமைப்படுத்தும் விதமா தான் நம்மளோட தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அப்ப ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணி
பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சென்னை கிண்டியில சிலையும் இருக்கு. அதோட ஓடாநல்லூர்ல அவருக்கு ஒரு மணிமண்டபமே இருக்கு. இவரோட கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த ரவுத்ரம் படத்துல வர ஜீவா கேரக்டர் தான் ஞாபகம். ஏன்னா அந்த படத்துல கூட அவர் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரா இருப்பாரு, பட் அநியாயம் இருந்தா டக்குன்னு தட்டி கேட்டுருவாரு. சோ இவரும் சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது அந்த சிலைக்கு மேல போய் நின்னு பாக்கலான்னு. அப்ப நான் வந்து ஷூ போட்டுட்டு ஓடிட்டேன். அப்ப அங்க இருந்து ஒரு சொன்னாரு ஷூ கழட்டி வச்சுட்டு போங்கன்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது இவர் வந்து ஒரு நார்மல் மனுஷனா பாக்கல, எல்லாரும் ஒரு கடவுளாவே பாத்துட்டு இருக்காங்க. முதல் சண்டை போடும்போது அவருக்கு வெறும் 19 வயசு தான். சோ இந்த 19 வயசு பையனுக்குள்ள இவ்வளவு தைரியம் இருக்கான்னு கேட்கும் போதே ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் பேருக்கு ஏத்த மாதிரியே தீரனாவும் வீரனாவுமே தான் வாழ்ந்திருந்தாரு. ஹாய் காய்ஸ், இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஒரு ஜங்ஷன் தான். அந்த ஜங்ஷன்லயும் ஒரு சிலை இருக்கு. அந்த சிலை யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா மாவீரன் அழகு முத்துக்கோன். நம்மளோட கூகுள்லயும் சரி, நம்மளோட ஹிஸ்டரியிலயும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்லுவாங்கன்னா மங்கள் பாண்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து அதான் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கூட 1857 தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி 17th செஞ்சுரியில இருந்தே பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த ஆளும் இவர் தான், முதல் சுதந்திர போராளியும் இவர் தான். இவர் பேசிக்காவே ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அதனாலதான் இவங்க அப்பா இறந்த பிறகு 22 வயசுல ராஜாவா பதவி ஏற்கிறாரு. சோ இவரு ராஜாவா ஆட்சி புரியும் போதே இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வரி கட்ட மாட்டேன்னு எல்லா இடத்துலயும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதை தாங்க முடியாத பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கமாண்டரா இருந்த மருதநாயகத்தை இவருக்கு எதிராக போர் புரிய அனுப்புறாங்க. போரும் தொடங்குது. போரோட பாதியிலே அழகு முத்துக்கோனோட வலது கால் சுடப்படுது. பட் இருந்தாலுமே அவரோட தன்னம்பிக்கையை விடாம இந்த போரை ஒரு 3 மணி நேரம் தாக்கு பிடிச்சிருந்திருக்காரு. பட் என்னதான் தொடக்கம்னு இருந்தா ஒரு முடிவு இருக்கதானே செய்யும். போர் முடிவுல அழகு முத்துக்கோன் அவரோட 6 தளபதிங்க 248 போர் வீரர்களை மருதநாயகம் கைது பண்றாரு. கைது பண்ணி நடுக்காட்டூர்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. கைது பண்ண மொத்த பேரையும் கூட்டிட்டு போய் பீரங்கி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு ஒண்ணு நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லனா இனிமே நீங்க எங்களுக்கு வரி செலுத்தணும்னு சொல்றாங்க. பட் அப்ப கூட அழகு முத்துக்கோன் மறுக்கிறாரு. அவரோட 248 படை வீரர்களோட வலது கை துண்டிக்கப்படுது. பட் அப்பவும் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு. அவரோட 6 தளபதிகளை அவர் கண்ணு முன்னாடியே பீரங்கி முனையில சுடுறாங்க. அப்பவும் அவர் மன்னிப்பு கேட்க மறுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து காண்டான மருதநாயகம் அந்த பீரங்கியில அழகு முத்துக்கோன் கைகள் 2ஐயும் கட்டிட்டு அந்த பீரங்கி முனைய அவர் மார்புல வச்சுட்டு, இப்ப நீ மன்னிப்பு கேட்டனா அட்லீஸ்ட் உன்னோட உயிராது மிஞ்சுன்றாங்க. அப்ப கூட அழகு முத்துக்கோன் மறுத்துட்டு அந்த சாவ சந்தோஷமா ஏற்கிறாரு. சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் கைய மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கணும். என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். அப்படியே அந்த இடத்துல நம்மளோட மாவீரன் அழகு முத்துக்கோன் வீர மரணமும் அடையிறாரு. பேருக்கு ஏத்த மாதிரியே வீரனா இருந்தவரு மாவீரனா தான் மறைஞ்சிருக்காரு. அவருக்கு நினைவூட்டும் வகையில தான் தமிழ்நாட்டுல ஆங்காங்கே சிலையும் வச்சிருக்காங்க. இப்ப எக்மோர்லயும் சிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு மணிமண்டபமும் அமைச்சிருக்காங்க. அந்த டைம்ல மதுரையில அவருக்கு ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. உண்மையிலே இந்த மாதிரி வீரர்களோட கதையை கேட்கும் போதுதான் நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வீரர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டது நம்ம இப்ப என்ஜாய் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃப்ரீடத்துக்காக தான். பட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்களோட உயிரை கூட தியாகம் பண்ண ரெடியா இருந்திருக்காங்க இந்த நாட்டுக்காக. அதே இப்ப இருக்க ஜெனரேஷன் சரி, ஒரு சின்ன ரிஜெக்ஷன்ஸே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் ஏத்துக்க முடியல, ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகலாம் ஏத்துக்க முடியல, ஒரு லவ் ஃபெயிலியர் நம்மளால ஏத்துக்க முடியல. பட் அவங்க எல்லாம் வந்து உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. நம்ம இனிமே நம்ம இந்த முன்னோர்கள் மாதிரி கத்தியோ இல்ல துப்பாக்கியோ எடுத்துட்டுலாம் போறதுக்கு கண்டிப்பா போக மாட்டோம். மேபி நம்மளோட ஜென்ரேஷன் யாராவது போர்னு இருந்தா மேபி டெக்னாலஜி பேஸ்டா மட்டும்தான் இருக்க போகுது. சோ இந்த மாதிரி வீரர்கள்லாம் நம்ம மண்ணுல இருந்தாங்கன்னு நினைச்சு நமக்கு பெருமையா இருக்குன்னா நம்ம பெருசா இனிமே எதுவும் சாதிக்க போறது இல்ல. அவங்க வாழ்ந்த மண்ணுல நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சு வேணா பெருமைப்பட்டுக்கலாம். அதான் சில பேர் ரொம்ப யங்கா இருப்பாங்க, இன்னும் டீசெண்டா இருப்பாங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி யங் பூமர் தான் இவன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன பூமர்னே சொல்லுவீங்க. நீங்க என்ன பூமர்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் பூமராவே இருந்துட்டு போறேன். ஏன்னா இந்த சிலையெல்லாம் தான் நான் நார்மலா ரோட்ல கிராஸ் பண்ணும்போது பார்ப்பேன். இந்த சிலையை பத்தி நான் ரிசர்ச் ஒன்றும் பண்ணல. நார்மலா அந்த சிலை கீழே நின்னு படிச்சாலே அந்த சிலையை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பட் இப்ப இருக்க யாருக்குமே அந்த டைம் தான் இல்ல. சோ அதை நான் ஒரு கண்டென்ட்டா எடுத்து போடலாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருந்தேன்.
சோ இதே மாதிரி சென்னையில இருக்க நிறைய ஸ்டாச்சுஸோட வீடியோ நான் இனிமே ஃபியூச்சர்ஸ்ல போடுவேன், கண்டிப்பா அதை பாருங்க. பாத்தியா பூமர் வேலை ஆரம்பிச்சான் பாத்தியா, யங் பூமர் இவன் சொல்லல ட்விஸ்ட் அடிச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் கிராஸ் பண்றவங்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு போவாங்க நான் நம்புறேன். இந்த மாதிரி சென்னையில நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு, அதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் நான் அப்கமிங் வீடியோஸ்ல போட ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாச்சு பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியும்னா நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. Until then, bye guys.